ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க சங்கூரி பங்காரு ராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணி. சங்கூரி பங்காரு ராஜா இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான காமெடி கிரைம் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 9 minutes இருக்கு. இந்த படத்தை சதீஷ் வர்மா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் ரத்தினம், ரவி பாலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பைக் மெக்கானிக்கா இருக்காரு. அந்த ஊர்ல எல்லாருமே கலர் கல்லுகளை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க சோமு நாயுடு அப்படின்றவரோட நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. திடீர்னு பார்த்தா அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான்ட்டு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கொலைய பண்ணது யாரு அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு கிரைம் காமெடி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா கார்த்திக் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சீனும் நல்லாவே இருக்கு. குறிப்பா டைலாக் டெலிவரி எல்லாம் தரமாவே இருக்கு. அதே மாதிரி சத்யா வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா, ரொம்ப காமெடியா நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரவி பாபுவும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா நல்லாவே பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி படத்துல வர காமெடி பாதி ஒர்க் ஆனாலும் பாதி கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருக்கலாம். ஸ்டோரியை ஒரு டீசென்டான ஸ்டோரி பிளாட் எடுத்துட்டு அதை இவங்க ஸ்கிரீன் பிளேல ஒழுங்கா கன்வெர்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் இவங்க யாருமே ஒழுங்கா எழுதி டிசைன் பண்ணாதனால நம்மளால யாரோடையுமே மிங்கிள் ஆக முடியல. ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைனுக்காகவும் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் என்ன பார்க்கலாமே தவிர மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.